ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு வழியாக ரைடு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுதான் ஃபஸ்ட்டு ரைடு நம்மளது. நம்ம கோயிலுக்கு தான் போகணுன்னு ஃபஸ்ட்டு பிளான் பண்ணியிருந்துச்சி. அதே போல் தான் இப்போ கோயிலுக்கு தான் போகிறோம். ஜவ்வாதி மலை ஹில் ஸ்டேஷன் இருக்குது அந்த கோவில். வீடியோ முழுசாக பாருங்கள், நல்லாயிருக்கு வியூ பாயிண்ட்டு. ப்ரோ எல்லாம் வெறிச்சோடிக்குது ரோடு. நீ ஆன் பண்ணி கேமரா? ஆமா, ஆளுதான் இது. சொல்லிட்டான் இல்லை ப்ரோ, அங்க ஹெல்மெட் யூஸ் பண்றதுனால தெரிய மாட்டேன். ஹெல்மெட் யூஸ் பண்றதுனால தெரிய மாட்டேன் ப்ரோ. இந்த லட்டில் மட்டும் அவனை ரிமூவ் பண்ணா சரியா போடும். ப்ரோ போலீஸ் இருக்காங்க ப்ரோ. தயவு செஞ்சுட்டு ஒரு 2 வண்டி சேர்ந்து பேசிட்டு போகாதீங்க. இதனால் ஒரு விபத்து நடக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. பின்னாடி ஒரு வெஹிக்கிள் எப்படி வரும்னு தெரியாது. இந்த மாதிரி யாரும் தப்பாக பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் முன்னாடி ஒரு கோவில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து ஹெவி பவர்ஃபுல் அந்த கோவில். எப்படியாப்பட்ட வெஹிக்கிள் அங்கே வந்து பூஜை போனால் போகவே மாட்டாங்க. சொல்லப்போனால் நம்ம பைக் எடுத்து இங்கே ஃபஸ்ட் டைம் நாமளும் பூஜை போட்டிருக்கேன் அந்த கோவிலில் தான். எப்போயும் அமாவாசைலாம் அங்கே ரெகுலராக வண்டி இருந்துகிட்டே இருக்கேன். ஈவினிங் டைம்லாம் கம்பல்சரி டிராஃபிக் ஆகும். நீங்களே பாருங்கள் எவ்வளோ வெஹிக்கிள் நிற்குதுன்ட்டு. ரொம்ப பவர்ஃபுல். இந்த இடத்துல ரொம்ப ஃபேமஸான கோவில் அது வந்து. நம்ம என்ன நினச்சி வேண்டிட்டு போகிறாங்களோ அது கம்பல்சரியாக நடந்துடும். அவ்வளோ பவர்ஃபுல் கோவில் அது. எனக்கு ப்ரோ வண்டில அப்படியே அந்த பேக் பில்லியன் சீட்டு அப்படியே வரும். எடு ப்ரோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 1 வே ரோடு தான். நீங்கள் பார்த்து ட்ராவல் பண்ணுங்கள். கடைசி வரைக்குமே கோயில் வரைக்குமே 1 வே ரோடு தான். ஓகே, நாம் தான் வந்து கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணோம். வெஹிக்கிள்லாம் ஹெவி ஃபாஸ்ட்டாக வரும். சரி, நாம் சேஃப்டியாக இருக்கணும். அதனால் பார்த்து பத்திரமா வாங்க நீங்கள் வர்றவங்க. பண்ற சவுண்ட் வருது காடி. உங்களுக்கெல்லாம் பார்த்தோன்னா போகும்போதே ரோடு அவ்வளோ அமைதியாக இருக்கும். கொஞ்சம் நம்ம இந்த ரோடெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃபீல் தரும் உங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா. ஆனால் மந்த்தானால் அந்த அமாவாசைன்ற ஒரு நாள் வரும். அப்போ மந்த்தானால் நிற்கவே மாட்டேன். கம்பல்சரி இந்த கோயிலுக்கு வந்தே தீரும். அது ஒரு மந்த்து நான் போகலன்னா கூட என் மனசுக்குள்ளே ஓடினே இருக்கும் போகணுன்ட்டு. அதனால் நீங்கள் மிஸ் பண்ணிடுறேன். கம்பல்சரி ஒரே டைமோடு விசிட் பண்ணி பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும். நீங்களே சொல்லுவீங்க. பாருங்கள், நீங்கள் போகும்போதே ரோடெல்லாம் ரொம்ப அமைதியாக இருக்கும். நீங்கள் தனியாக ஃபீல் ஆகுங்க. எந்த ஒரு டென்ஷன் எதுவுமே இருக்காது. ஃப்ரீயாக ரிலாக்ஸாக ட்ரைவ் பண்ணலாம் அந்த ரோட்லலாம்.
நான் ப்ரோ ஒன் வேல இவ்வளோ ஏமாறாங்க ப்ரோ. சரி லேடிஸுங்க ட்ரைவ் பண்ணுறத பார்த்தா கொஞ்சம் பயமாக இருக்குது. அவங்க எந்த டைம் எப்போ சடன் திருப்புறாங்க, எப்போ பிரேக் பண்ணுறாங்க எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அவளை டக்குன்னு சைடு எடுத்துகிட்டு போகிறது நம்மளுக்கு டிஸ்பிளே 3 செகண்ட்ல ஆஃப் ஆயிரும், கேமரா ஆன் ஆயிரும். அதே மாதிரி இந்த ரோட்டில் ட்ரைவ் பண்ணும்போது ரொம்ப ஸ்பீடெல்லாம் வேணாம். ஒரு 40-50 அந்த ரேஞ்சிலே ட்ரைவ் பண்ணுங்க. ஏன்னாங்கெல்லாம் ரோட்லேயே இருப்பாங்க. ஏன்னா இது வந்து வில்லேஜ்ன்றதுனால எல்லாம் ரோட்டில் தான் அதிகமாக இருப்பாங்க. பார்த்து ட்ரைவ் பண்ணுங்கள். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் செக் போஸ்ட்டு. இங்கேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் ஆகும் ஹில் ஸ்டேஷன். அவ்வளோ அந்தளவுக்கு செக்கிங்கெல்லாம் எதுவும் கிடையாது. ஒரு டைம் கேட்பாங்க, ரீசன் சொல்லிட்டா விட்டுருவாங்க, வேறு ஒன்றும் இல்லை. எங்கேருந்து ஸ்டார்ட் வேறு லெவலில் இருக்கும் கிளைமேட். இங்கேருந்து இது என்டே மனசுக்குள்ள அவ்வளோ ஒரு சந்தோஷம். போக போக நீங்களே பாருங்கள். திடீர்னு ஆஞ்சநேயர் குறுக்க வந்துட்டாரு. எப்படியோ நம்மளுக்கு ஒரு வழியாக ஆஞ்சநேயரும் தரிசனம் கொடுத்துட்டாரு. நீங்களே பார்த்துங்க அந்த காட்சியை. அதெல்லாம் அப்புறம் எல்லாருக்கும் கிடைக்காது, சில பேருக்கு தான் கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் லக்கி தான். ப்ரோ இப்படி கூட ப்ரோ மழை பெஞ்சிருக்கு போங்க. ஸ்வெட்டர் போன வளகுது, மேலே போகும்போது போட்டுக்கலாம் விடு. இங்கேருந்து ஹில் ஸ்டேஷன்லாம் பயங்கரமாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் டர்னிங்கெல்லாம் பெண்டெல்லாம் கொஞ்சம் பார்த்து கட் பண்ணிவிட்டு வாங்க. ஏன்னா எப்போ வெஹிக்கிள் வரும், எப்போ ஹார்ன் அடிக்காமலேயும் வருவாங்க. சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அதை நம்ம சேஃபு நம்மளுக்கு தான் ஃபஸ்ட்டு. ஏன்னா ஆப்போசிட்டு பெரிய பெரிய வண்டி லாரியெல்லாம் வரவங்களாம் ஹார்னே அடிக்க மாட்டாங்க. நம்ம சேஃபாக ஹார்ன் அடிச்சுட்டே போகணும். ஓகேங்களா? கிளைமேட் குளிர்றாப்பா. ஏன் ப்ரோ ஊட்டி கூட நம்ம கிட்ட தோத்துற மாட்டேங்குது, நம்ம ஊர் கிட்ட. ப்ரோ ஓகே. வெயிட் அண்ட் சீ, ஆஃப் பண்ணிக்கலாம். தெரியலையே. ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக கோயிலுக்கு வந்தாச்சு. இதுதான் அந்த கோவில். அமாவாசை நாளில் மட்டும் வரைக்கும் ரொம்ப விசேஷமாக இருக்கும். மற்ற டேஸ்லாம் நார்மலாக தான் இருக்கும். கோயிலெலாம் இப்போ புதுசாக பதிவிச்சுட்டு கட்டிகிட்டு இருக்காங்க.
உங்களுக்கு என்ன ஒரு கஷ்டம் இது இருந்தாலும் வாங்க இந்த கோயிலுக்கு, மனசார வேண்டிட்டு போங்க, கம்பல்சரி எது இருந்தாலும் சரியாயிடும். எனக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் ஃபஸ்ட்டு இந்த கோயிலுக்கு வந்துடுவேன். மந்தானா அமாவாசைனா நிற்கவே மாட்டேன், இந்த கோயிலுக்கு ஃபஸ்ட்டு வந்துடுவேன். நான் ஒரு 3 இயர்ஸாக வந்துன்னுக்கிறேன். எனக்கு ஒரு மாதம் வரலாம் கூட மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கோம், நெக்ஸ்ட்டு வந்து போயிடணும். அந்த மாதிரி நீங்கள் வாங்க, நீங்கள் என்ன நினச்சாலும் நடக்கும். அவ்வளோ பவர்ஃபுல் டெம்பிள் இது வந்து. இந்த கோயிலுக்கு வெளியூர்லேருந்து எங்கெங்கேயோ வருவாங்க, வந்துட்டு கும்பிட்டு அவங்க வேண்டியதாக நிறைவேற்றிட்டு போவாங்க. இப்போ கோயில் ரொம்ப பெருசாக கட்டிகிட்டு இருக்காங்க. நைட் ஆனால் அந்த நாடகன்ற மாதிரி ஒரு நடக்கும். நைட்டுக்கு 10 o'clock ஸ்டார்ட் ஆகி விடியாலும் முடிஞ்சிடும். லைஃப்பில் ஒன் டைம் விசிட் பண்ணிடுங்க. வரவழில் அந்த அளவுக்கு அட்வான்டேஜாக இருக்கும். ரோடெல்லாம் வேறு லெவல், வியூ பாயிண்ட்டு சூப்பராக இருக்கும். கோயில் அதோட தரமாக இருக்கும். அந்த இடத்துல வியூ பாயிண்ட்டு, கோவிலாக இருக்கட்டும் எல்லாம். அப்படி நீங்கள் பஸ்ஸில் வரணும்னு நினச்சிங்க, திருப்பத்தூர் வந்துட்டு அங்கேருந்து பஸ் இருக்குது, பஸ்லேயே வரலாம். நான் லொக்கேஷன் வேணால் கமெண்டில் பின் பண்ணி வைக்கிறேன், மறக்காமல் பார்த்துருங்க. ஆல் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.